நானும் என்னோட ஒரு பழைய அனுபவத்தை பத்தி சொல்றேன். நீங்க பைக் ஓட்டிட்டு இருக்கீங்க, பின்னாடி ஒரு பொண்ணு ஸ்கர்ட் போட்டுட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்கன்னு வைங்க. உடனே 2 3 பைக்குங்க உங்களை பின்தொடர ஆரம்பிச்சிரும். இப்போ அந்த பொண்ணுக்கு சொந்தமா வண்டி ஓட்டுறதுக்கு எவ்வளவு தன்னம்பிக்கை இருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். உங்களோட வீட்லயும் பொண்ணுங்க இருப்பாங்க, சகோதரிகள் இருப்பாங்க. அவங்களுக்கு எவ்வளவு தைரியம் மிஞ்சும்? ஒரு பொண்ணு வண்டி எடுத்துட்டு வெளியே வர்றான்னா, காருக்குள்ள இருந்தா கூட பரவாயில்ல. ஆனா ஸ்கூல்ல இருந்து யூனிஃபார்ம் போட்டுட்டு ஸ்கூட்டியில வரும்போது காத்துல லேசா அந்த ஸ்கர்ட் தூக்குனா போதும், பாதி ஊரோட வண்டிங்காவை பின்னாடி வருதா இல்லையான்னு பாருங்க. இப்படி பாதி ஊரே பின்னாடி வரும்போது வண்டி ஓட்டுறதுல இருந்து கவனம் சிதறும், கை நடுங்கும், வண்டியோட வேகம் குறையும். எங்க திரும்பணுமோ அதை மறந்துடுவாங்க, இண்டிகேட்டர் போட மறந்துடுவாங்க. நீங்க வண்டி ஓட்டிட்டு இருக்கும்போது இங்கே இருக்கிற ஓநாய்கள் நம்மளை வெறிக்குதா இல்லை அங்கே இருக்கிற ஓநாய்கள் வெறிக்குதான்னு எல்லா நேரமும் கவனிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு. இதையெல்லாம் கவனிக்கும்போது உங்களால் 80 வேகத்தில் வண்டி ஓட்ட முடியாது, திறமையாகவும் ஓட்ட முடியாது. வண்டி ஓட்டுறதுங்கிறது சுதந்திரத்தோட அடையாளம். ஆனால் அந்த பெண்ணோட சுதந்திரம் நம்மளோட நெஞ்சில் கத்தியால குத்துற மாதிரி இருக்கு. ஒரு பொண்ணுகிட்ட வண்டியோட ஸ்டீரிங்கை கொடுத்து பாருங்க, நீங்கள் நிம்மதியாக தூங்கலாம், விபத்துகள் குறையும், ஒரு நிம்மதி கிடைக்கும். சாலையிலையும் சரி வாழ்க்கையிலையும் சரி வண்டியோட ஸ்டீரிங்கை பெண்கள் கிட்ட கொடுக்க கற்றுக்கோங்க.